ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா மால்தீவ்ஸ்க்கு இந்தியாவுக்கும் வாக்கிய தகராறு போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது எதையோ ஒரு நாடை வளர்த்து ஒரு நம்ம நாட்டில் உள்ள ஒரு ஐலாண்டே பெருசாக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு 9 பில்லியன் மெகா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டை வந்து கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் கொண்டு வர பிளான் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். இந்த ஐலாண்டை வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா, அதாவது ஹாங்காங் ஆஃப் இந்தியாவை மாத்த போறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த தீவும் நல்ல ஒரு இடத்துல லொகேட் ஆயிருக்கிறதுனால இது ஒரு பெரிய போர்ட் கொண்டு வரதா இருக்கட்டும், இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தினால ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வாழும் 300 ஷாம்பன் இன மக்களுக்கு வந்து இது ஒரு பெரிய அழிவு கொண்டு வரும். இந்த இன மக்கள் நம்மளுடைய சொசைட்டியோட ரேரா தான் கான்டாக்டே பண்ணுவாங்க. இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இம்யூனிட்டி கூட கிடையாது. இந்த ப்ராஜெக்ட்னால கிட்டத்தட்ட 6,50,000 மக்களை வந்து உள்ள கொண்டு வர போறாங்க. 8 லட்சம் மரங்களை அழிக்க போறாங்க. கிட்டத்தட்ட இந்த ஐலாண்டுடைய கரண்ட் பாப்புலேஷன் 8,000 மடங்குக்கு கூட்ட போறாங்களாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்ப கிட்டத்தட்ட நிறைய மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 300 பேர் தானே, இவங்களை தூக்கி வேற எங்கேயாவது விட்டுருவோம் அப்படின்னு ஜாலியா சொல்றாங்க. ஒரு நாட்டுக்கு வந்து கண்டிப்பா வளர்ச்சின்றது முக்கியம் தான். ஆனா ஒரு பாரம்பரியத்தை அழிச்சு நம்ம வளர்ச்சி கொண்டு வரணும்னா அப்படி ஒரு வளர்ச்சி